மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். இப்போ வடிவேல் ராமநாதபுரத்தில் ஒரு கோயிலை அபகரிக்கிறதா சொல்லி அந்த கிராம மக்கள் போராட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? வடிவேல் அவர்களுக்கு பூர்வீகம் பரமக்குடி பக்கத்தில் காட்டு பரமக்குடின்னு சொல்லுவாங்க. நானே அந்த பகுதியை சேர்ந்தவன் தான், மானாமதுரை பகுதியை சேர்ந்தவன் தான். பக்கத்தில் தான் அவருடைய பூர்வீக ஊர். இந்த பிழைப்புக்காக பக்கத்து மாநகரங்களுக்கு இடம்பெயர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரை பக்கம் வந்துட்டாங்க. அதனால தான் வடிவேல் மதுரைக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மனைவிலாம் திருப்புவனம் பகுதியை சார்ந்தவங்க. எல்லாமே அந்த ஒரே சரௌண்டிங் தான் எல்லாமே. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய சொந்த ஊருக்கு அந்த ஐயனாருங்கிற அந்த குலசாமி கோவிலுக்கு அவர் நிறைய உதவிகள்லாம் செய்திருக்கிறாரு. வடிவேலை கேட்டு தான் எல்லா முடிவுமே எடுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் சினிமாவில் நட்சத்திரமாக இருக்கிறாரு அப்படிங்கிற முறையில் அவரை கேட்டு தான் எல்லா முடிவுமே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு இணக்கமான போக்கு இருந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, பாக்கியராஜன் ஒருத்தரை இவராக நியமித்திருக்கிறார். இவர் தான் எல்லா முடிவும் எடுக்கிறவர் என்று அவர் நியமித்திருக்கிற போது, கோவில் விஷயமா இருக்கிற போது அது பொது விஷயம். சாமி கும்பிட்றது, திருவிழா நடக்கிறது, கிடா வெட்டுறது அல்லது எல்லா விஷயங்களுமே பொது விஷயம். எவ்வளோ பெரிய பணக்காரனாக புகழ்மிக்கவனாக இருந்தாலும் ஊர்காரங்களோட கலந்து ஆலோசித்து அப்படி தான் முடிவு எடுக்கணும். அப்படி முடிவை எடுக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இவர் தான் இந்த கோவிலுக்கு எல்லாம் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப அந்த கிராம மக்கள் அதிருப்தி அடைந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக அவங்க மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. அவர் ஒரு புகழ்மிக்கவர் என்பதனால தான் அவருக்கு அந்த சலுகையும் கிடைத்தது. இப்போ அவர் மீதான அதிருப்தி வெளிவந்ததுக்கும் அந்த செய்தியாக மாறியதற்கும் ஊடக கவனம் பெற்றதுக்கும் அது காரணமாக மாறியது. இது பேசி தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இதில் அடம் பிடிக்கிறதுக்கு வடிவேலுக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, தொடர்ச்சியாக வடிவேலு குறித்தான சர்ச்சைகள் நிறைய தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. அதுங்க ரொம்ப கீழ்நிலையில் இருந்து சாமானிய மனிதனாக இருந்து உயரத்துக்கு வருகிறவர்கள் அப்படின்னு ஒரு வகை உண்டு. அதில் சில பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை. ஜெயிச்சவனா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக மாறிய தேவர் மகன் படத்துக்கு படப்பிடிப்பு நடந்த போது அது சினிமாவில் ராஜ்கிரண் அவர்களால் வடிவேல் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கவுண்டமணிக்கும் ராஜகிரனுக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தில் அவர் கூப்பிடுறார். ஒரு மதுரைக்கு ஒரு திருமண விழாவிற்கு ராஜ்கிரண் போகிறாரு. போன இடத்துல அவருக்கு அந்த திருமண விழாவில் பார்த்துக்கிறதுக்காக இவர் உடனே ஒரு உதவியாளர் மாதிரி இவரை அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அவர் நான் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுறாங்க, நாடகம்லாம் நடிப்பாங்க, நல்லா பாடுவாங்க என்று பல ஜோக்ஸ் எல்லாம் நடிச்சு அப்பா அவருடைய எண்ணெய் வாங்கிட்டு ராஜகிரண் வந்துட்டார். கவுண்டமணி இவரோட தகராறு பண்ணும்போது சம்பள பிரச்சனை வருகிற போது அதுக்கு போட்டிக்கு இவரை கொண்டு இறக்கணும்ட்டு டெலகிராம் அடித்தாங்க. வடிவேல் வந்தார். வடிவேல் போகும்போது மதுரைக்கு டெலகிராம் போய் வடிவேல் புறப்பட்டு வர்றதுக்குள்ள கவுண்டமணிக்கு ராஜகிரனுக்கு சமரசமாயி அப்போ வந்தவரை திரும்ப அனுப்ப முடியாதுங்கிற காரணத்திற்காக வடிவேலை தன்னுடைய அலுவலகத்திலேயே தங்க வைத்து ராஜகிரண் அவர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் அவரை பராமரித்தார். அப்போ அவர் சின்ன சின்ன வேடங்களில் ராசாவின் மனசில், அரண்மனை கிளி, எல்லாமே ராசா தான் போன்ற படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. சிறிய கவனம் பெறாரு. கமலஹாசன் அவர்கள் தேவர் மகன் படத்தில் அவரை முதல் முறையாக வெளி படத்தில் அவர் நடிக்கிறார். இப்போ நடிக்கும்போது கேமரா ஷாட் வச்ச உடனேயே பிசி ஸ்ரீராம் தான் கேமரா வச்ச உடனேயே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்போது கேமராவுக்கு பின்னாடி இருந்தால் ஷூட்டிங் பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும். முன்னாடி நின்று பார்க்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஃப்ரேம் ஒய்டாக வைக்கிறாங்களா, க்ளோஸ்அப்பாக வைக்கிறாங்களா, மிட் ஷாட்டாக வைக்கிறாங்களா அப்படிங்கிறது கேமராமேனுக்கு தான் தெரியும். திடீர்னு நம்ம சைடில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஃப்ரேம்குள்ளே வந்துருவோன்ட்டு திட்டுவாங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி க்ரௌடு கிளியர் பண்ணுறதுப்பாங்க, கூட்டத்தை ஒதுக்கி விடுவாங்க. எத்தனை முறை ஷாட் வச்சாலும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அன்னெசரியாக தேவையில்லாமல் உள்ளே வந்துடுறாரு வடிவேலு. அவருக்கு தெரியல, இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து பார்க்கணும்னு தெரியல. பயங்கர கோவம் பிசி ஸ்ரீராம் இடியட் நான்சென்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்க எல்லா வார்த்தையிலையும் திட்டுவார் வர. அப்படி இருந்த அவர் பின்னாடி பெரிய நகைச்சுவை நடிகராகி காமெடி சூப்பர் ஸ்டாராகலாம் மாறியதற்கு பின்பு வடிவேலு தன்னுடைய படங்களில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகளுக்கெல்லாம் அவரே டைரக்ட் பண்ணுவார். அவர் ஒரு டீம் வச்சுருந்தார், சுப்புராஜ், இங்கமுத்து, அது மாதிரி ஒரு டீம். அவங்களோட காமெடி சீன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தன்னோட போர்ஷனை அவரே டைரக்ஷன் பண்ணுவார். அப்படி டைரக்ஷன் பண்ணும்போது இவர் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஆளானதுக்கு பின்னாடி ஒரு நாள் மறுபடியும் பிசி ஸ்ரீராம் கேமராமேனாக வர்றார். இப்போ வடிவேலுடைய ரேஞ்சு பெருசாகிடுச்சு. அப்போ அவர் வடிவேல் பிசி ஸ்ரீராமை பார்த்து, சார் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும், ஒரு மிட்டு வச்சுக்கோங்க, ஒரு வைடு ஷாட் வச்சுக்கோங்க, ஒரு ட்ராலி போட்டுக்கோங்க, என்னை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இண்டிவிஜுவலாக எந்த ஃப்ரேம் நீங்கள் வைக்க வேண்டிய ஷாட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பிசி ஸ்ரீராமுக்கே ஷாட் சொல்லியிருக்காரு. இது சாமானிய மக்களாக இருக்கிறவங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதையே சவாலாக எடுத்துக்கொண்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக மாறிடுவாங்க. அப்படி மாறியவர் தான் வடிவேல். அதனால தான் சங்கர் படத்தில் 23ஆம் புலிகேசி மாதிரி படத்தில் நடித்த அவர் சங்கர் கம்பெனியிலே சண்டை, சிம்பு தேவனோட சண்டை, எல்லாரோடையும் அவருக்கு சண்டை வந்துருச்சு. அவர் தினசரி அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் வளம் வர்றார். மதுரைக்காரனுக்கே உரிய வாய் நிற்காதுமாங்க.
அதனால் நிறையா இடங்களில் அவர் விமர்சனம் செஞ்சு நிறையா மாட்டிக்கிட்டார். அதை கூட அவருக்கு திடீர்னு சினிமாவில் மார்க்கெட் அவுட் ஆனது மாதிரி பல படங்களில் அவரை கூப்பிடாமல் ரொம்ப காலம் விட்டாங்க. திமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு போனதுனால தான் அவரை கூப்பிடலை, ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்ததுனால தான் கூப்பிடலைன்னு ஒரு வதந்தியை பரப்பிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அது காரணம் இல்லை. ரொம்ப நாளாக படப்பிடிப்பில் அவர் பல டைரக்டர்கள்ட்ட பல பேர்கிட்ட அவர் முரண்பட்டு இருக்கிறாரு. அதில் ஏற்பட்ட சில வருத்தங்கள் காரணமாக இதை பயன்படுத்திக்கிட்டு காக்கா உட்கார படம் பல கொடுத்த கதையாக அவர் திமுக பிரச்சாரத்துக்கு போக அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்களாம் கூப்பிடுறது பண்ணிட்டாங்க. அவர் ஏஜும் கூடிருச்சு, தன்னோட கதாநாயகனுக்கு நண்பனாக நடிக்க முடியாது. தன்னோட கூட பரிபுரிஞ்சவங்க கூட அந்த மாதிரி விமர்சனம். ஆமாம், அவங்களுக்கு விமர்சனம் இருக்குது. அவங்களுக்கு என்ன விமர்சனம்னா 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஆரம்பித்த வடிவேலு ஒரு நாளைக்கு டெய்லி பேமெண்ட்டு வந்து 10 லட்சம் 12 லட்சங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு 10,000 தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு, பெரிய அமௌண்ட் கொடுக்கல. அதில் அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு தான் அந்த டீம் வந்து கலைஞ்சிருச்சு. அதனால் 23ஆம் புலிகேசிக்கு பின்னாடி அவர் கதாநாயகன் நடித்த எந்த படமே வெற்றி பெறலை. இந்திரலோகத்தில் நான் அழகப்பன்னு ஒரு படம் ஃபெயிலியரு, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தென்னாலிராமன் ஒரு படம் ஃபெயிலியரு, எலின்னு ஒரு படம் ஃபெயிலியரு, எல்லா படமே அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி இந்த மாமன்னன் படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவர் வந்து ஜெயிச்சார். வடிவேலு மிகச்சிறந்த கலைஞன். ஆனால் நடைமுறை வாழ்வில் அவருக்கு நண்பர்களுக்கு மத்தியில், தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில், சக கலைஞர்களுக்கு மத்தியில் அவருக்கு நற்பெயரே கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம். இல்லை அடுத்தடுத்து இந்த மாதிரி மாமன்னன் போன்ற முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்டு வராரா இல்லை எப்படி? இல்லை, அவர் தொடர்ச்சியாக அவர் நடிப்பார், அடுத்தடுத்து அவர் கவனம் செலுத்துவார். மிகச்சிறந்த கலைஞன். வடிவேலுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியலை. ஏன்னா மற்ற நடிகர்களுக்கும் வடிவேலுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. இப்போ நீங்கள் வந்து கவுண்டமணி என்ன பண்ணுவார்னா செந்தில வந்து டே கோமுட்டி தலையா வந்து அப்படின்னு அவரை தாக்கி பேசி தான் காமெடி பண்ணுவார். இன்னொருத்தனை இழிவுபடுத்தி தான் அந்த காமெடியை வந்து கவுண்டமணி உருவாக்குவார். தன்னையே கேவலப்படுத்துகிற காட்சிகள் இருக்குல்ல, அது வடிவேலு மாதிரி யாருமே நடிக்க முடியாது. வடிவேலு என்ன பண்ணுவார்னா ஒரு பொம்பளை ரவுடியை கைது பண்ண போகிறோம்ட்டு ஒரு போலீஸ் கேரக்டரில் ஒத்தால நான் போகிறேன்டா அப்படின்னு உள்ளே போவார். அது பொம்பளை ரொம்ப மோசமான பொம்பளைங்க உள்ளே போகாதீங்கன்னு சொல்லும்போது மீறி போய் ஏட்டையா சொன்னதெல்லாம் மீறி போய் உள்ளே இருக்கிற அவருடைய இதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சி விட்டுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டோம்னா அவர் தப்பிச்சு ஓடியார் வர தெரியுமா. அந்த மாதிரி காட்சியில் வந்து ஒரு வழக்கமான நடிகர்கள் வந்து நடிக்க மாட்டாங்க. அப்போ தன்னைத்தானே வந்து ஒரு இழிவுபடுத்திக்கிற கேரக்டர் மாதிரி விஷயங்களை, தன்னை தாழ்த்திக்கிற கேரக்டர்களை யாருமே நடிக்க மாட்டாங்க. அதை அவர் நடித்தார். அது போக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மதுரை லாங்குவேஜ் நேட்டிவிட்டி டைலாக்ஸ் வந்து அவர் மாதிரி யாரும் பேச முடியாதுங்கிற அளவுக்கு அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த வட்டார வழக்கில் பேசக்கூடியவங்க என்ன பேசுவாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே பேசுவார். அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபாரமான திறமை. ஆனாலும் சினிமா டீம் ஒர்க் தான், தனிப்பட்ட ஒருத்தருடைய ஆற்றல்னு நம்ம சினிமா சொல்லவே முடியாது. இப்போ நீ எந்த ஜோக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு பின்னாடி வந்து காமெடி ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து தான் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் வடிவேலு வந்து ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார் என்பதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து இது மாதிரி வந்து ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, கோவில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயம் அவருக்கு இருக்கிறதுனால அது பல இடங்களில் சில எதிர்ப்புகளை சந்திக்குது. அப்படி தான் அவருடைய ஐயனார் கோவில் வரைக்குமே அது பிரச்சனையாக மாறி. இல்லை இந்த மாதிரி சர்ச்சைகள் மீண்டும் அவர் வந்து சினிமா விட்டு வெளியேற்ற அளவுக்கு சூழல் ஏற்படுமா? இல்லை, சினிமா விட்டு யாருமே அவரை வெளியேற்றலை. அவரே அவருடைய நடவடிக்கைகளால் ஒதுங்கி இருந்தார். கொஞ்ச நாள் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். மதுரையில் போய் நிறைய இடங்கள்லாம் வாங்கி போட்டு அவர் வசதியாக இருக்கிறார். அதனால் தோல்வியால் வெளியே போயிட்டார். தோல்வியெலாம் கிடையாது. அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி வரல. அவர் வந்து மற்றவர்களோட ஒரு இணக்கமான போக்கை அவர் கையாளாமல் தான் அப்படி பண்ணாரே தவிர அவரை யாரும் வீழ்த்த முடியாது. அவரை வீழ்த்துறதுக்கு ஒரே தகுதி அவருக்கு தான் இருக்குது. தன்னைத்தானே அவர் வந்து தனிமைப்படுத்தி கொண்டாரே தவிர வடிவேலு வேணான்னு யாரும் நினைக்கல, மக்களே நினைக்கல. ஆதித்யா சேனல்லேருந்து எல்லா காமெடி சேனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஜோக்ஸ்னாலே அது வடிவேல் ஜோக்ஸ் தான், திரும்ப திரும்ப ரிப்பீட் மூடில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவருடைய கலைப்படைப்பை வந்து நம்ம வந்து யாருமே வந்து நிராகரிக்க முடியாது. அது விஜயகாந்த் இருந்த சண்டையாக இருந்துக்கலாம், யாரோட இருக்கிற சண்டையாக இருக்கலாம், அந்த சண்டையெல்லாம் தேவையில்லாதது. ஒரு கலைஞனாக அவருடைய ரியல் கேரக்டருக்கும் காமெடியில் அவர் வர்ற கேரக்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை, சமீபத்தில் சந்தித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட மீம்ஸின் நாயகன் கூட சொல்லியிருந்தார். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லா பொதுக்கூட்டம், அதாவது நம்ம நாட்டில் வந்து 2 தாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதிகமாக கிராம பகுதிகளில். படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் படித்தவங்க இலக்கியம் படித்தவங்களாம் வள்ளுவர் சொன்னதை போல், அப்படி தலைவர்கள் வந்து இப்போ அண்ணா சொன்னதை போல், பெரியார் சொன்னதை போலன்னு சொல்கிற மாதிரி மேற்கோள் காட்டுவாங்க பல பேர். இப்போ பல பேருக்கு உதாரணமே என்னென்னா வடிவேல் சொன்னது மாதிரிங்கிறான். எல்லா இடத்துலையுமே ஜோக்கில் பார்த்து இந்த வடிவேல் என்ன பண்ணாப்புல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னால் கூட நேரடியாக அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்கிறதுமில்ல, இந்த கவர்மெண்ட்டே ஒரு 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கூட பயன்படுத்துகிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே ஐடி கம்பெனியிலேருந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே வடிவேலு டைலாக் இல்லாமல், வடிவேல் இல்லாமல் ஒரு நாள் விடிகிறதும் இல்லை அடைகிறதும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி
ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத கலைஞனாக எப்பொழுதுமே அவர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். அடுத்தடுத்த நேர்கள் சந்திப்போம்.